ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவையான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பற்ற வச்சுக்கோங்க. இல்லை கெட்டியான கடாயை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 பல் பூண்டு. ரொம்ப சேர்க்காதீங்க ஜீரகம், நான் கொஞ்சம் கூட சேர்த்துட்டேன். நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பழமான தக்காளி ஒரு 8லேருந்து 9 எடுத்திருக்கேன். நல்ல மீடியம் சைஸ் தக்காளி தான், பெரிய தக்காளிகிட்ட மீடியம் சைஸ் தக்காளி 8லேருந்து 9 எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பி ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுனா சீக்கிரம் நமக்கு தக்காளி வேகும். நமக்கு கொஞ்சம் வேகலைன்னா நல்லா நமக்கு வேகணும், மசியணும், அந்தளவுக்கு நல்லா வேகணும். இப்போ திரும்பி 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா, புளி, கருவேப்பிலை இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப புளி சேர்க்கணும் தேவையில்லை, நான் தக்காளி கூட போட்டிருக்கோம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நான் வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெல்லம் இல்லை, நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ ஆறுனதும் இப்போ தக்காளி வெந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணது ஒரு 5 நிமிஷம் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல நேவாக தண்ணியாக அரைச்சிக்கோங்க. அதுமாரி கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் பற்ற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா காயட்டும். காஞ்சதும் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. நல்லா பொரியட்டும். கலர் சேஞ்சுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு வதக்கிட்டு காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து சட்னியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடியாகிடுச்சு சுவையான தக்காளி சட்னி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.